ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 21/8/2024 50/50 FF108க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்மளுக்கு வந்து ஏபின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கெஸ்ஸிங்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஏபின்னு வந்திருக்கு. ஆனால் கடைசியாக நம்மளுக்கு போன வாரம், அதாவது போன புதன்கிழமை வந்து நம்மளுக்கு ஏபின்னு சொல்லிட்டு பெய்ட்ஸ் வந்துருச்சு. அதாவது இது நம்ம போர்டில் பார்த்த வீடியோ. ஸோ அதை வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏபி வந்து பெய்ட்ஸாக வந்துட்டதுனால மிச்சம் இருக்கிறது சி மட்டும்தான். அதனால் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு சியில் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் சீபோர்டு சேனலுக்கு இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் நண்பா. உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் வந்து போர்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது போர்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் வந்து இதை சீபோர்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 769 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட். அதுக்கு முந்தின புதன் பார்த்திங்கன்னா 038, அதுக்கு முந்தின புதன்கிழமை 5-4ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 60 5 கூட்டி அதோட பெருசை மட்டும் எடுத்தோம்னா போதும், நம்மளுக்கான போர்டும் போர்டும் மாறி மாறி கிடைக்கும். அதோட இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு போர்டு வர்றதுக்கான கெஸ்ஸிங்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 553லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 485. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 4ம் 8யும் தான் எடுக்க போகிறோம். இது ரெண்டையும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இங்கே இந்த ரெண்டையும் எடுத்து நம்ம கூட்டிடலாம். அதாவது 4 + 8 = 2, 2க்கு அடுத்து 3, அப்போ 2 அல்லது 3. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம போர்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 2 and 3 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான டச்சு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் இதை வந்து டச்சுன்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்ராக்கான டச்சாக கிடச்சிருக்கு. இப்போ இங்கே நம்மளுக்கு இந்த 553க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 272 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஸோ டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு வந்து ஏசி போர்டில் ஹிட் ஆகிருக்கு. 2 வந்து நம்மளுக்கு டபுளில் கிடச்சிருக்கு. இப்போ 272க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 230. இதில் நம்ம எடுக்க போகிறது 23. இதை நம்ம கொட்டிடலாம். 2 + 3 = 5. 5க்கு அடுத்த நம்பர் 6. அப்போ 5 6 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான டச்சு. நம்மளுக்கு இந்த 272க்கு அப்புறம் நம்மளுக்கு 5 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 272க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 060. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது போர்டு. ஸோ போர்டு போர்டுன்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 060 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 506. இதில் நம்ம எடுக்க போகிறது 50. இதை நம்ம கூட்டிடலாம். 5 + 0 = 5. 5க்கு அடுத்த நம்பர் 6. அப்போது 5 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான டச்சு. 5 அல்லது 6. இப்போ இந்த 060க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5-4 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுடைய இங்கே கொடுத்துருக்க அதே போர்டு தான் அங்கே நம்மளுக்கு வந்து வின்னிங்குள்ளே வந்திருக்கு. அதாவது போர்டு போர்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம 5-4க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 769. இதில் நம்ம எடுக்க போகிறது 76. இதை நம்ம கூட்டிடலாம். 7 + 6 = 3. அடுத்ததாக 4. அப்போ 3 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 5-4க்கு அப்புறம் கிடச்சிருக்க டச்சு. நம்மளுக்கு 3 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 5-4க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 038 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது போர்டு. இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே போர்டு போர்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ 5ஆவதாக நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். 038 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 338. இதில் நம்ம எடுக்க போகிறது 3. ஸோ இதை நம்ம கூட்டிடலாம். 3 + 3 = 6. 6க்கு பெருசு 7. அப்போது 6 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 038க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க டச்சு.
டச்சை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 038க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 769. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 7 and 6, 7 and 6. டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மொத்த போடுமே வந்திருக்கு நண்பா. ஸோ இதோட நம்மளுக்கு இந்த ஏபி ஃபார்மெட்டு கம்ப்ளீட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏபின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. ஸோ சி மட்டும் தான் சிங்கிளில் இன்னும் வரல. ஸோ இந்த ட்ராவுக்கு சி போர்டு வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால நான் இதை சி போர்டு வீடியோவை அந்த ட்ராவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே புதன் டு புதன் ரிசல்ட். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம பார்க்குறது புதன் டு புதன், வியாழன் டு வியாழன், வெள்ளி டு வெள்ளின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிழமை வச்சு தான் பார்த்துக்கிறோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால நம்மளுக்கு 50-50ங்கிற பேரில் வருது. அதே மாதிரி வியாழக்கிழமண்டா ஒன்று வரும், வெள்ளிக்கிழமண்டா ஒன்று வரும், சனிக்கிழமண்டா ஒன்று வரும். ஸோ நம்ம அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கான டச்சஸ் கிடைக்கும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த 769 நம்ம போன வாரம் எடுத்த வின்னிங் நம்பர்ஸ் நண்பா. போன வாரம் நம்மளுக்கு ஏபி போல் அப்படியே கிடச்சிருந்துச்சு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்க இதில் தான் எடுக்க போகிறோம். 769 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 473. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 47. ஏன்னா எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 16.5 தான் எடுக்கிறோம். இப்போ இதை கூட்டிடலாம். 4 + 7 = 1. 1க்கு அடுத்ததாக 2. அப்போ டச்சு 1 அல்லது 2 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க டச்சு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு வேணும்டா ஆல் போர்டு. ஒன்று அல்லது 2 இந்த ட்ராவுக்கான சி போர்டை நான் கெஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஏ போர்டு அல்லது பி போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் பின்னு தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் ட்ரா நம்மளுக்கு ஏபி கிடச்சதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் இதை சி போர்டுன்னு சொல்லிட்டு மாற்றிருக்கேன். இல்லை இது ஏ போர்டுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏ போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அதோட இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1-2 அல்லது 2-1, 1-1, 2-2. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். நம்ம ஃபஸ்ட்லேயே சொன்னது தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தட் ஏற்கனவே நான் சொன்னது போல் போன வாரம் பார்த்து அதே மெத்தடை தான் இந்த ட்ராவுக்கு நம்ம சி போர்டாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங் தருதுண்டு. இன்றைக்கி புதன்கிழமை 21/8/2024 50-50 108க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.